ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் சுதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேபி ஃபுட்டில் பாரம்பரிய அரிசி தூய மல்லி அரிசியை நான் பயன்படுத்துகிறேன். இது தூய மல்லி அரிசி, குருணை அரிசி. அதை நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். அதோட நாம் காய்கறிகள் எது எது சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். அப்புறம் முளைக்கட்டின பாசிப்பயிறு சேர்க்கலாம். இப்போ நான் ஊற வச்ச குருணை அரிசியை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ண போகிற காய்கறிகள் கேரட், பீன்ஸ், பீட்ரூட், இது மூணும் கொஞ்சம் ஓரளவுக்கு துண்டுகள் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதோட தக்காளி ஒரு துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா லாஸ்ட்டில் பருப்பு, முளைக்கட்டிய பாசிப்பயிறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருப்பாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் முளைக்கட்டிய பாசிப்பயிறு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாம் ஒவ்வொரு சிட்டிகை போதும். எல்லாத்தையுமே சேர்த்துருக்கிறேன். கடைசியாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா உப்பு எதுவும் தேவையில்லை. 1 இயர் வரைக்கும் உப்பு குழந்தைங்களுக்கு, கை குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் தண்ணி ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த ஃபுட்டு நல்ல செமி சாலிடாக இருந்தால் தான் பேபிக்கு சாப்பிட்றப்போ ஈஸியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்க தேவையில்லை. இப்போ நான் தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை நல்லா ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிம்மிலேயே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டா நல்லா வெந்துடும். அதை இப்போ நம்ம ஒரு கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு, இப்போ முக்கியமானது என்னென்னா அந்த தக்காளி போட்டிருக்கேன் இல்லையா, அதில் இருக்கிற மேல் தொலியை இப்போ எடுத்துடலாம். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுடலாம். ஏன்னா அந்த தொலி பேபிஸ்க்கு சாப்பிட்றப்போ சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நான் எடுத்துட்டேன். அப்புறமா நெய்யை ஒரு சில சொட்டை ஊற்றிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. மசித்து இந்த ஃபுட்டை 8 மந்த்ஸ் ஓல்டுலேருந்து தாராளமாக எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதில் மெயினானது என்னென்னா அந்த அரிசி பாரம்பரிய அரிசி. இதே மாதிரி சிகப்பரிசியும் பயன்படுத்தலாம். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இன்றைக்கி தூய மல்லி அரிசி பயன்படுத்தியிருக்கிறேன். பருப்பு முளைக்கட்டிய பாசிப்பயிரை பயன்படுத்தியிருக்கிறேன். மசிகிறப்போ நல்லா மசிச்சிருங்க, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இந்த டெக்ஸ்சரில் இந்த மாதிரி இருந்ததுன்னா பேபி நல்லா ஈஸியாக சாப்பிட்ரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஹெல்த்தியான எம்மியான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து நன்றியுடன் விடைபெறுவது சுதா.